கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்கள் ராஜி வந்துட்டு அப்படியே ஃபோன் கால் வருதுன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பேசுறதுக்காக தனியாக போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மீனா ஃபோன் போட்டு என்ன ராஜி கல்யாணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. முடிஞ்சிருச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கா என்ன விஷயமா ஃபோன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அங்கே மயிலக்கா வந்திருப்பாங்கல்ல, நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் இன்னும் மயிலக்காவை பார்க்கலக்கா, நான் பார்த்தா கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ராஜி, நீ அதை பார்த்துட்டு அப்படியேவும் அக்காவையும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் பின்னாடி இருந்து ராஜியை கூப்பிடுறாங்க. திரும்பி யாருடா இது அப்படின்னு டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்கே தங்கமயிலேவும் ராஜி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா ராஜி அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா தான்க்கா இருக்கேன், நீங்கள் எப்படிக்கா இருக்கீங்க, உடம்பு பரவாயில்லையா, இப்போது செக்கப்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு தானே இருக்கீங்க, குழந்த நல்லா இருக்குல்லக்கா அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் அந்த என்னென்ன சொன்னாங்கங்கிறத தங்கமயில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அக்கா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் அதை தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே கேளு ராஜி, இதனால நான் என்னத்தை போய் தப்பாக நினைக்க போகிறேன், நீ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் அது சுடரு இந்த கல்யாணத்துக்கு முழு விருப்பம் சொன்னதுனால தான் கல்யாணம் பண்ணி வச்சேங்களா அப்படின்னு கேட்ட உடனே தங்கமயில் சொல்கிறாங்க. அது ராஜி, நானே இதை பற்றி அத்தைக்கிட்ட சொன்னேன், ஆனால் அத்தை தான் எதுவுமே கேட்கல. இது சுடருக்கு முழு சம்மதம்தான். அதுக்கப்புறம் நானும் என்ன இவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, நம்மளும் அதே வீட்டில் வாக்கப்பட்டு தங்கச்சியை அவங்க அத்தையோட அண்ணன் வீட்டில் கொடுத்தோம்னா அது எப்படி முறை வரும், அதனால் வேண்டான்னு நானும் கல்யாணத்தை எம்பிட்டோ தூரம் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணினேன். அப்படி இருந்தும் என்னால் கல்யாணத்தை தடுக்கவே முடியல ராஜி. அதுவும் நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி பார்த்ததுக்கு அவங்க முடியாது அப்படின்னு பிடிவாதமாக சொல்லிட்டாங்க. இந்த ஒரு சம்மந்தத்தை விட்டால் நான் வாழா வெட்டியாக வீட்டில் உட்காந்துருக்கேன் இல்லையா, அதனால் வெளியில் இருக்கிற எல்லாருமேவும் என்னை பற்றி பேசி அந்த மாதிரி பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் எங்கள் வீட்டில் வசதி கம்மி தானே, அங்கே சுடருக்கும் இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் நாங்கள் கொடுக்குறோம். நம்மக்கிட்ட நகை நட்டு போட்டு கட்டி கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, அதனால தான்னு சொன்ன உடனே என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு. அதான் வேற வழி இல்லாமல் நான் சரின்னு சொன்னேன். மனசு கேட்கல. அப்படி இருந்தும் என் தங்கச்சி சுடர்கிட்ட ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கேட்டு பார்த்தேன். அவன் வாட்டி அக்கா விடுக்கா, எனக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம்னு சொன்னான். திடீர்னு என்னன்னு தெரியல, அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் கேட்டேன், என்ன சுடரு உண்மையாலுமே இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பமா, இங்கே பாரு அக்கா சொல்கிற மாதிரி கேளுன்னு அவ்வளோ தூரம் சொல்லி முடிக்கிறேன். அவள் என்னை பார்த்து என்ன கேட்டா தெரியுமா, நான் அவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறத நினச்சி பொறாமப்படுறேனா ராஜி. அதுவும் இப்போ நான் என் வீட்டில் இருந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் இல்லையா, அதனால் அவளை பார்த்து பெரிய இடத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறாளாம். அவளை பார்த்து நான் பொறாமப்படுறதா சொல்லிட்டா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன் தங்கச்சி சுடரா இப்படி பேசுகிறா அப்படின்னு அந்த இடத்துலையே நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். சரி, இதுக்கு மேலே அவளோட விருப்பம், அவளோட வாழ்க்கை, நம்ம தலையிடக்கூடாதுன்னு நான் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, சுடரா இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் ராஜி, யாரை நம்ப சொல்கிற, ஏன் அம்மா ஏன் என்னை திரும்பி வந்த, அப்படியே செத்து தொலைஞ்சிருக்கலாமில்லன்னு சொன்னாங்க. இப்போ என் தங்கச்சி சுடர் தான் சொல்லாமல் என் கூடையே இருந்தா. அவளும் என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டுப்புட்டா. நான் எதுக்கு தேவையில்லாமல் மற்றவங்களோட வாழ்க்கையில் போய் குழப்பம் பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பத்தலையா, நம்ம யார் போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு, அதனால தான் ராஜி நான் எதுவுமே கண்டுக்கலை அப்படின்ட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. ஓ சரிக்கா, அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கக்கா,
பாப்பாவுக்கு வந்து ஏதாவது நீங்கள் கவலையிலேயே இருந்தீங்கன்னா குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்ல, அதனால் கவலையெல்லாம் விட்டு தள்ளுங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சுடர் தான் எனக்கு என் தங்கச்சி தான் எல்லாமே, எங்கள் அம்மா அவளுக்கும் எப்படியாவது ஒரு வாழ்க்கை அமையட்டும்னு அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்கா வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க அப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு தங்கச்சியை கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி இந்த சடங்கை செய்யுமா அந்த சடங்கை செய்யுமான்னு. தாலி கட்டி முடித்த உடனே கோமதியும் கதிரும் ராஜியோட கிளம்பணும்னு சொல்கிறாங்க. என்ன இதெல்லாம், வந்த உடனே டக்குன்னு கிளம்புறீங்க? ராஜி, இங்க உன் அண்ணனுக்கு எல்லாமே நீ தான் செய்யணும். அது மட்டும் இல்லை ராஜி, வீடு வரைக்கும் அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே நீ தான் செய்யணும். அதனால தான் சொல்கிறேன், நீ வந்து இங்கே வந்து கல்யாணத்துக்கு வந்துட்டு போகிறவங்க மாதிரி மூணாவது மனுஷங்கள்லாம் கிடையாது. நீ தங்கச்சிக்கு, நீ வந்து மாப்பிள்ளைக்கு தங்கச்சி, அதனால் கூடவே இருந்து எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கோமதியும் வேற வழியே இல்லாமல் சரின்னு சொல்கிறாங்க. இங்கே பக்கத்தில் இருந்த உடனே குமார் ஒரு இதுக்கு ஃபோன் வந்துருச்சுன்னு ஃப்ரெண்டெல்லாம் ஃபோன் பண்ணின உடனே அங்கிட்டு போய் பேச போயிருக்காரு. அந்த நேரத்தில் சுடர்கிட்ட ராஜி பேசுகிறாங்க. இங்கே பாரு சுடர், உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே கேளுங்க அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. இல்லை, தங்கமயில் அக்கா, உங்கள் அக்கா என் அண்ணனை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்கல்ல, அதுவும் உனக்கே தெரிஞ்ச விஷயந்தான். என் அண்ணன் நல்லவனே கிடையாது, பொறுக்கி அப்படி இப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான், சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் ஓ நல்லதுக்காக தான் அங்கே அக்கா சொல்லியிருக்காங்க. அதையே அவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி இப்படி ஒரு வார்த்தையை நீ கேட்ட. நான் என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புன்னெல்லாம் சொல்ல மாட்டேன், அது அவங்கவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேர்ந்தெடுத்துக்கிறது. உனக்கு என் அண்ணனை பிடிச்சிருக்கு, அதனால நீ இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்ட. அதை அக்கா கிட்ட, தங்கமயில் அக்கா கிட்ட நீ வந்து வெளிப்படையாகவே பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு என்னை பார்த்து நீ பொறாமப்படுற, நான் பெரிய இடத்துல போய் நல்லா வாழ்ந்துடுவேன்னு நீ ரொம்ப பொறாமப்படுறேன்னு காயப்படுத்தியிருக்க தேவையில்லைல்ல, அதை தான் சொன்னேன். எதுக்காக இப்படி சொன்ன அப்படின்னு சுடர்கிட்ட கேட்குறாங்க. இந்த விஷயத்த எங்கேயும் சொல்லிட்டாளா? நான் நினச்சேன் நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், அவங்க ஒன்றும் என்னை கேட்கவே சொல்லலை, நானாக தான் கேட்குறேன் என்ன நடந்தது அப்படின்னு சொன்ன உடனேவும் சுடர் சொல்கிறாங்க, வார்த்தைக்கு வார்த்தை அவளை ஏன் அக்கா ஏன் அக்கான்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஏய் என்ன நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு ராஜி கேட்ட உடனே, வேற எப்படி பேச சொல்கிறீங்க? அவ முதல்ல என் கூட பிறந்த அக்காவே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாகவும். அவ ஏன் அக்கா தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அவ என் கூட பிறக்கவே இல்லை, என் அக்காவும் இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாரு சுடரு, விளாடாத. உன் அக்கா இல்லைன்னா அப்புறம் தங்கமயில் அக்கா வேற யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நான் வந்து என் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு தான். இந்த விஷயம் எனக்கே இப்போ தான் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அப்போ தான் என் அப்பா அம்மா என்கிட்ட சொன்னாங்க, தங்கமயில என் அப்பா அம்மா குழந்தையே இல்லாமல் ரொம்ப வருஷமாக இருந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி தத்தெடுத்து வளர்த்தாங்களாம். அதுக்கப்புறம்தான் நான் பிறந்தனா. அதுக்கப்புறம்தான் இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க. அவள் வந்து சொல்கிறத நீ கேட்காத, அவளோட குடும்பம் வேற, உன் குடும்பம் வேற. அவங்கள உன் அக்காவை அந்த குடும்பத்தில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து உன்னை கொடுக்கக்கூடாது, அதனால தான் அவங்க வந்து திட்டம் போட்டு இப்படி பண்ணுறாங்க. ஆனால் அவள் சொல்லப்போனால் உன் அக்காவே கிடையாது, அப்புறம் எப்படி நீ அண்ணன் தங்கச்சி முறை வரும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மற்றவங்க சொல்கிறத நீ கேட்காத. உன் அப்பா அம்மா சொல்கிறோம்ல, அவங்க உன் அக்காவே கிடையாதுன்னு சொல்லி என் அப்பா அம்மா சொன்னாங்க. எனக்கு கிடைக்க போகிற வாழ்க்கையை நினச்சி அவள் வந்து பொறாமப்படுறா, அதனால தான் அவள் சொல்கிறத நான் கேட்கல. ஏன் அப்பா அம்மா எனக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை,
என்ன டிகிரி படிக்க வச்சிருக்காங்க. அப்படி ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் என்னைய பார்த்துக்கிறதுக்கு நான் நல்லாவே படிச்சிருக்கேன். அது எனக்கு போதும். அவ பேச்ச கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராஜுக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்கு. உடனே இந்த விஷயத்த போயிட்டு கதிர்கிட்டையும் இங்க கோமதி கிட்டையும் சொல்றாங்க. உடனே கோமதி இருந்துக்கிட்டு, என்னம்மா சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு ராஜுக்கிட்ட கேட்குறாங்க. ஆமா அத்தை, சுடர்கிட்ட நான் பேசினேன். அப்பதான் சுடர் என்கிட்ட இந்த மாதிரிலாம் சொன்னா. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அத்தை. பாவம் இல்லை தங்கமயிலக்கா, அனாதைன்னு கூட தெரியாம இருக்கிறாங்க. இப்பதான் அத்தை புரியுது. எல்லாமே இப்பதான் எனக்கு தெரியுதேவும். இந்த விஷயத்த கண்டிப்பா அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க. அதனால தான் நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு பொய்யை சொல்லி இவ்வளோ கொடுமைகளை தாங்கிக்கிட்டோம். நம்மளை வேலைக்கு அனுப்பிவிட்டு அவங்க சொகுசா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு அக்காவுக்கு பல எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிரும். அத்தை, நான் ஒன்று சொல்லட்டா? அது மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க அத்தை. பாவம் மயிலக்கா, அப்பா அம்மாவும் சொந்த அப்பா அம்மா கிடையாது, வளர்த்தவங்க தான். தங்கச்சியும் கிடையாது. சொல்லப்போனால் அவங்க ஒரு அனாதை தானே. ஏன் அத்தை, அந்த அக்காவுக்காக நம்ம ஏன் குடும்பமாக கூட நிற்கக்கூடாது? சரவணன் மாமா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுப்பாரு. அக்காவுக்கு யாருமே இல்லைன்னு மனசொடைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. வீட்டில் போய் பேசி பார்க்கலாம், சரவணன் என்ன முடிவெடுத்தாலும் சரின்னு கோமதியோட எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க.